ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் என் அன்பின் வாழ்த்துக்கள். இந்த நாளிலேயும் உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகிறேன். இன்றைக்கு நம்முடைய தியானத்திற்காக நாம் தெரிந்து கொள்கிற வேத வசனம் நீதிமொழிகளின் புஸ்தகம் 30 அதிகாரம் 9 என் படியை எனக்கு அளந்து என்னை போஷித்தருளும். என் படியை எனக்கு அளந்து என்னை போஷித்தருளும். நீதிமொழிகளில் இந்த நீதிமொழி எழுதுனதான அந்த தேவனுடைய மனிதன் ரொம்ப அனுபவம் நிறைந்த மனிதனாக இதை எழுதியிருப்பார். படியை அளந்து என்னை போஷித்தருளும். நீர் எனக்கு அதிகமாய் கொடுத்தால் நான் உம்மை தேடாமல் போய்விடுவேன். நீர் எனக்கு குறைவாக கொடுத்தால் நான் உம்மை தூஷிப்பேன். ஆனால் என் படியை அளந்து எனக்கு நீர் கொடுப்பீரே, ஆனால் நான் உம்மை மகிமைப்படுத்துவேன். ஒவ்வொரு நாளும் உம்மை தேடுவேன். அவனுடைய எண்ணங்கள், சிந்தனைகளை பாருங்க, ரொம்ப நேர்த்தியானது. கோடிக்கணக்கான பணங்களை வைத்து கொண்டிருக்கிறவன் அதை காப்பாற்றுவதற்கு போராடுகிறான். ஒரு முறை ஒரு பெரும் பணக்காரர், ஒரு பெரிய பணக்காரர், அவர் ஃப்ளைட்டில் ட்ராவல் பண்ணுகிறார். அவர் அருகில் ஒரு இளைஞன் அமர்ந்திருக்கிறார். அவன் பார்த்து கொண்டே வருகிறான். அவர் அந்த ஃப்ளைட்டில் போகிற பிரயாண நேரங்கள் எல்லாம் அவர் கடினமாக அவர் வேலை செய்து கொண்டே வருகிறார். சில ஃபைல்ஸ் அனுப்புறது, சில ஃபைல்ஸை ரிசீவ் பண்ணுறது, சிலதை கரெக்ட் பண்ணுறது, சிலதை சொல்கிறது, இது வேண்டான்னு சொல்லி மெயில் அனுப்புறது. இப்படி அவர் அந்த லேப்டாப்பில் அப்படி விளையாடி அந்த கடினமான காரியங்களை செய்து கொண்டே வருகிறார். இந்த பக்கத்தில் இந்த வாலிபன் பார்த்து கொண்டே இருந்தான். அவன் திடீரென அவர்கிட்ட கேட்டான், சார், நீங்கள் உலகத்திலே பெரிய பணக்காரர். அப்படி இருக்கும் பொழுது இந்த ட்ராவலிங்லாவது கொஞ்சம் ஓய்வெடுத்து வரலாமே, ஏன் அந்த நேரத்தில் கூட நீங்கள் வேலை செய்யணுமா? கொஞ்சம் இயற்கையை பார்த்து ரசித்து வரலாமே. அவரை பார்த்து சிரித்து கொண்டே ஒரு காரியத்தை சொன்னார். தம்பி, நம்ம இப்போ எங்கே இருக்கோம்? அவன் சொன்னான், ஃப்ளைட்டில் இருக்கோம். ஃப்ளைட் டேக் ஓவர் ஆகும்போது என்ன பண்ணுவோம்? ஃப்ளைட்டை மேலே எடுக்கணும்னா என்ன செய்யணும்? இந்த ஃப்ளைட்டோட இன்ஜினை ஸ்டார்ட் பண்ணி அந்த இன்ஜினை ஆப்ரேட் பண்ணி ஃப்ளைட்டை மூவ் பண்ணணும். ஃப்ளைட்டு மூவ் ஆகும். அது அப்படியே மேலே எடுப்பதற்கான அந்த சிஸ்டம்ஸ் இருக்கும். அதெல்லாம் சரியாக செய்தோன்னா ஃப்ளைட்டு மேலே வந்துடும். சரி, ஃப்ளைட்டு மேலே வந்துருச்சு. இப்போ அந்த ஃப்ளைட்டு போயிட்டே இருக்குது. மேலே தான் வந்துருச்சுல்ல, இன்ஜின் ஆஃப் பண்ணிடலாம்ல. ஆஃப் பண்ணால் என்ன நடக்கும்? ஐயோ, ஆஃப் பண்ணிவிட்டு அவ்வளோதான், அப்படியே விழுந்து நொறுங்கி நம்மெல்லாம். அதே போல தான்பா என்னுடைய வேலையும். நான் பணக்காரனாய் அந்த உயர்ந்த நிலைமைக்கு வருவதற்கு கடினமாய் உழைத்திருக்கிறேன். என் ஃப்ளைட் டேக் ஓவர் ஆயிடுச்சு. இவனை மேலே பறந்து கொண்டிருக்கிறேன். நான் பறந்து கொண்டிருக்கிறேன். நான் தொடர்ந்து என்னுடைய இன்ஜினை இயக்கினால்தான் நான் போய் சேர வேண்டிய டெஸ்டினேஷனில் சரியாய் போய் சேர முடியும். இல்லை என்றால் நான் கீழே விழுந்து விடுவேன். அந்த உயர்வை நான் தக்க வைத்து கொள்ள வேண்டும் என்று சொன்னால் நான் கடினமாய் உழைத்துத்தான் ஆக வேண்டும். ஆனால் அந்த மனிதனுக்கு அறிந்திருந்தார். அவருக்கு ஒரு தெளிவு இருந்தது. நாம் நினைக்கிறோம், அவர்களுக்கு இந்த ஆசீர்வாதம் இருக்கிறது, எனக்கு இல்லையே. அவர்களுக்கு இந்த நன்மை இருக்கிறது, எனக்கு இல்லையே. ஏன் ஆண்டவர் என்னை இப்படி படைத்து விட்டார் என்று என்னிடத்திலே புலம்புகிற நிறைய பேரை நான் பார்த்திருக்கிறேன். ஏன் சில சமயம் நாமும் கூட அப்படி சொல்லியிருப்போம். நான் ஜெபிக்கிறேன், அவனுக்கு கொடுக்கிறீரே என்றெல்லாம் கேட்டிருப்போம். ஆனால் ஒன்றை அறிந்து கொள்ளணும், ஒவ்வொரு ஆளுக்கும் ஒவ்வொரு விசேஷித்த நன்மையை கர்த்தர் வைத்திருக்கிறார். அதை புரிந்து கொண்டால், அதை அறிந்து கொண்டால் நாம் இப்படி குறைவுபட்டு நிற்க மாட்டோம். தொடர்ந்து முன்னேறுவோம். தொடர்ந்து நாம் முன்னேறி கொண்டே இருப்போம். அதற்குத்தான் இந்த நீதிமொழி வசனம் சொல்லுகிறது, எனக்கு அளந்து என்னை போஷித்து என்னை ஆசீர்வதி. உங்களுடைய காரியங்கள் என்ன என்பதை கர்த்தர் உங்களுக்கு அளந்து போஷித்து உங்களை ஆசீர்வதித்து வழிநடத்துவதை இன்று முதல் நீங்கள் காண்பீர்கள். உங்களை எந்தெந்த காரியத்தில் ஆண்டவர் உங்களை அளந்து போஷித்து வழிநடத்துகிறார் என்பதை
ஆண்டவர் உங்களுக்கு செய்கிறதை நீங்கள் அறிந்து மகிமைப்படுத்த போகிறீர்கள். உற்சாக மனதுடன் இருங்கள். உங்களுக்கு எது இல்லையோ அதை குறித்து கவலைப்படாதீர்கள். எது இருக்கிறதோ அதில் மகிழ்ச்சியாக இருங்கள். கர்த்தர் உங்களை மேன்மைப்படுத்தி ஒரு காரியத்தில் மேன்மைப்படுத்தி வைத்திருக்கிறார். பல கோடி வைத்திருப்பான். அவன் முழங்கால் படித்தால் நீங்கள் தான் அவனுக்காக ஜெபிக்க வேண்டும். பல கோடி பல ஆசீர்வாதங்களை அவன் வைத்திருப்பான். ஆனால் உங்கள் மேல்தான் தேவனுடைய அபிஷேகம் இருக்கும். இந்த அபிஷேகம் அவனிடத்தில் இல்லை, உங்களிடத்தில் இருக்கிறது. அவனிடத்தில் பணம் இருக்கிறது, அது உங்களிடத்தில் இல்லை. ஆனால் அவனை விட உயர்ந்த நிலைமையில் கர்த்தர் உங்களை வைத்திருக்கிறார். தேவனுடைய ஆசீர்வாதம், தேவனுடைய அபிஷேகம் உங்களுக்குள் இருக்கு. சோர்ந்து போகாதிருங்கள். மகிழ்ச்சியோடு இந்த நாளை தொடங்குங்கள். கர்த்தர் மன ரம்மியமாய் உங்களை நடத்தி காத்து வழி நடத்துவாராக. ஆமென்.